ஈரானோட ஒரு புது ஏவுகணை உலகத்தையே ஒரு உழுக்கு உழுக்குது. சரி, இந்த ஒரே ஒரு ஆயுதம் மிலிட்ரி, பொருளாதாரம்னு எல்லாத்துலயும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம். இந்த ஒரு வரி இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய திருப்பு முனை. அதாவது ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களோட காலம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. சத்தத்தோட வேகத்தை விட பல மடங்கு வேகமா நாம கணிக்கவே முடியாத ஒரு பாதையில் இது போகும். உலகளவுல நடக்கிற போர்கள்ல இது ஒரு புது, ரொம்பவே ஆபத்தான ஒரு கட்டத்தோட தொடக்கம்னு சொல்லலாம். சரி, இது ஏன் இவ்ளோ பெரிய கேம் சேஞ்சர்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அந்த ஆயுதத்தையே பார்க்கணும். அதுதான் ஃபத்தா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. இங்க இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். ஒரு சாதாரண பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்குல்ல, அது ஒரு கிரிக்கெட் பந்தை தூக்கி வீசுற மாதிரி தான். அது எந்த வழியா போகும், எங்க விழும்னு நம்மள ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஆனா இந்த ஃபத்தா ஏவுகணை அப்படி இல்ல. அது ஒரு டென்னிஸ் பந்தை கட் ஷாட் அடிச்சா எப்படி காத்துல வளைஞ்சு நெடிஞ்சு போகுமோ அந்த மாதிரி நடுவானத்துல திடீர்னு தன்னோட திசையை மாத்திக்கும். அதனால இதை இடைமறிச்சு தாக்குறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, இந்த மாதிரி திசைய மாத்துற திறன் பில்லியன் கணக்குல டாலர் செலவு பண்ணி உருவாக்குன பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை எல்லாம் எப்படி ஏமாத்தி தோற்கடிக்குது? பாருங்க, பாதுகாப்பு சிஸ்டம்ஸ் எப்படி தோத்து போகுதுன்னா, முதல்ல அந்த சிஸ்டம்ஸ் ஏவுகணை எந்த வழியா வரும்னு கணக்கு போடும். அந்த வழியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை தடுக்க ஒரு இன்டர்செப்டரை அனுப்பும். ஆனா இங்க என்ன நடக்குது? ஃபத்தா ஏவுகணை நடுவானத்துல திடீர்னு டக்குன்னு தன்னோட பாதையை மாத்திடுது. அப்போ அந்த இன்டர்செப்டார் போய் சேர்ற இடத்துல ஒண்ணுமே இருக்காது, வெறும் காத்து தான் இருக்கும். இதுதான் முக்கியமான பிரச்சனை. நீங்க எதிர்பார்க்காத இடத்துக்கு போற ஒரு டார்கெட்டை உங்களால எப்படி தாக்க முடியும்? முடியாதுல்ல. 100%. இது ஏதோ சும்மா சொல்ற புள்ளி விவரம் இல்ல. மேக் 15, அதாவது சத்தத்தை விட 15 மடங்கு வேகம், கூடவே கணிக்க முடியாத சூழ்ச்சித்திறன். இது ரெண்டும் சேரும்போது என்ன நடக்குங்கிறதோட உண்மையான முகம்தான் இது. இப்போதைக்கு இருக்கிற எந்த ஒரு பாதுகாப்பு சிஸ்டத்தாலையும் இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஏவுகணை தாக்குதல் ஏதோ திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது. இது ரொம்ப நுணுக்கமா திட்டமிட்ட ஒரு 3 கட்ட திட்டத்தோட கடைசி படி. சரி, ஈரான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த தாக்குதலுக்கு ரெடியாச்சுன்னு பார்ப்போம். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் எடுத்தெடுப்புல தன்னோட பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தல. முதல்ல மலிவான ட்ரோன்கள், ஏவுகணைகளை வச்சு அமெரிக்காவோட ரொம்ப காஸ்ட்லியான பாதுகாப்பு ஆயுதங்களோட கையிருப்ப காலி பண்ணாங்க. அடுத்ததா அந்த பாதுகாப்பு சிஸ்டம்ஸ்க்கு வழிகாட்டுற ரேடார்களையும் வார்னிங் சிஸ்டம்ஸையும் அழிச்சு எதிரியோட கண்ணை கட்டிட்டாங்க. கடைசியா இப்படி பலவீனமாக்கப்பட்ட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தன்னோட தடுத்து நிறுத்த முடியாத ஃபத்தா ஏவுகணைய அனுப்பிட்டாங்க. அதாவது அவங்க வேணும்னே ஒரு பாதுகாப்பு ஓட்டைய உருவாக்குனாங்க. இப்போ அந்த ஓட்ட வழியா ஃபத்தா ஏவுகணை எந்த தடையும் இல்லாம பறந்துட்டு இருக்கு. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட பாதுகாப்பு திறமையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சரிவை காட்டுது. சரி, இது ஏதோ அங்க நடக்கிற சண்டைன்னு நம்ம நினைக்க முடியாது. இதோட விளைவுகள் உலக அளவுல நம்ம எல்லாரையும் எப்படி பாதிக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கதான் இந்த மோதல் நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து சேருது. பொருளாதார நிபுணர்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $150 வரைக்கும் போகுங்கிறது இனிமே ஒரு மோசமான நிலைமை கிடையாது. அதுதான் இனிமே புது இயல்பு நிலையா இருக்குமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்லைன் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லுது. இன்னைக்கு இந்த தாக்குதல் நடக்குதா, ஆனா இதோட முழு பொருளாதார பாதிப்பும் நமக்கு உடனே தெரியாது. இன்னும் ஒரு 60 நாள்ல, அதாவது 2 இல்ல 3 மாசத்துக்கு அப்புறம் தான் பெட்ரோல் விலையில, மளிகை சாமான்கள் விலையிலன்னு நம்ம ஒவ்வொருத்தரோட பட்ஜெட்டையும் இது நேரடியா தாக்க போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கச்சா எண்ணெய் விலை ஏறுனா எல்லாமே ஏறும். உங்க அடுத்த ஸ்மார்ட் போனை தயாரிக்கிற செலவு, கடையில இருந்து உங்க வீட்டுக்கு காய்கறி வர்ற போக்குவரத்து செலவு, ஏன் உங்க வீட்டுக்கு வர கரண்ட் பில் வரைக்கும் எல்லாமே இந்த ஒரு சம்பவத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டதுதான். பொருளாதாரத்தை தாண்டி இந்த ஒரு நிகழ்வு உலக அளவுல ராணுவ மற்றும் அரசியல் அதிகார சமநிலையே மொத்தமா மாத்தி எழுத போகுது. 0%. ஃபத்தா மாதிரி ஒரு சூழ்ச்சி திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைக்கு எதிரா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சிஸ்டம்ஸோட வெற்றி விகிதம் இதுதான், 0. இதனால தான் அமெரிக்கா ராணுவ தலைமையகமான பென்டகான்ல அவசர கூட்டம் எல்லாம் நடக்குது. பல வருஷங்களா அவங்க நம்பிட்டு இருந்த பாதுகாப்பு வியூகங்கள் எல்லாம் ஒரே ராத்திரியில பயனற்று போயிடுச்சு. உலக நாடுகள் எல்லாம் இப்போ ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இத்தனை பொருளாதார தடைகளுக்கு மத்தியில தனியா நின்னு ஈரான் உலகின் நம்பர் 1 ராணுவ சக்தியான அமெரிக்காவோட பாதுகாப்பு சிஸ்டத்துல பாதியை அழிக்க முடியுதுன்னா, அப்போ அமெரிக்காவோட ராணுவ கூட்டணி உங்களை உண்மையிலேயே எதிலிருந்து தான் காப்பாத்தும்? கடந்த 100 வருஷமா அமெரிக்கா கட்டிக்காத்த ராணுவ மேலாதிக்கத்தை இனிமே யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற நிலைமை இப்போ இல்லன்னு ஈரான் நிரூபிச்சிருக்கு. வளரும் நாடுகள் எல்லாமே இதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல அதிகாரம்னா என்னங்கிறதுக்கே ஒரு புது அர்த்தம் எழுதப்படுது. பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு, பொருளாதார விளைவுகள் நிச்சயம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது.
இனிமே ராணுவ சக்திங்கிறது யார் தங்களை நல்லா பாதுகாத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்ததா இல்ல யாரால நிறுத்தவே முடியாத ஒரு தாக்குதலை நடத்த முடியுதுங்கிறத பொறுத்ததா? இந்த ஒரு கேள்வி நம்ம காலத்துல பாதுகாப்புங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே மாத்தி யோசிக்க வைக்குது. இது மாதிரி சிக்கலான உலக விஷயங்களை பத்தி சுலபமா புரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு நன்றி.